Hello students, welcome to Solve via Knowledge. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது 12th ஸ்டாண்டர்ட் மேக்ஸில் எக்ஸைஸ் 2.3ல தேர்டு சம். நமக்கு Z1, Z2, Z3 அப்படின்னு 3 காம்ப்ளெக்ஸ் நம்பர் கொடுத்துருக்காங்க. இதோட அடிட்டிவ் அண்ட் மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம Z1ஓடது போடுவோம். Z1ஓட அடிட்டிவ் இன்வர்ஸ் என்ன அப்படின்னா மைனஸ் Z1. எந்த ஒரு நம்பரோட அடிட்டிவ் இன்வர்ஸும் அதோட மைனஸ் தான். ஸோ மைனஸ் இன்ட்டு 2 + 5i. ஸோ தட் இஸ் -2 - 5i. நெக்ஸ்ட்டு மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ் Z1ஓடது. ஸோ ஒரு நம்பரோட மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ் அப்படிங்கிறது அது அதே நம்பரோட ரெசிப்ரோக்கல் தான். ஸோ 1/Z1 அதாவது 1/2 + 5z. ஸோ நான் இதோட கான்ஜுகேட் எடுத்து மல்டிப்ளை பண்ண போகிறேன். ஸோ 2 - 5i/2 - 5i. அப்போ நம்மளுக்கு என்ன ஆகும்? நியூமரேட்டர் அப்படியே 2 - 5iனே இருக்கும். டினாமினேட்டர் வந்து a + b a - b அப்படிங்கிற ஃபார்மெட்டில் இருக்கனால நம்ம a² - b² யூஸ் பண்ணலாம். ஸோ இங்கே ஏங்கிறது 2, அப்போ a² வந்து 4 -b². இங்கே b² வந்து bங்கிறது வந்து 5i. அப்போ 5i² போடும்போது 25 × -1 வரும். ஸோ இது வந்து +25 அப்படின்னு ஆகிடும். அப்போ இதோட மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ் 2 - 5i/29. நெக்ஸ்ட்டு இதே மெத்தடில் Z2க்கு கண்டுபிடிக்கணும். Z2ஓட அடிட்டிவ் இன்வர்ஸ். ஸோ அதோட அடிட்டிவ் இன்வர்ஸ் அப்படிங்கிறது -Z2, அதாவது -3 - 4i. ஸோ இதை உள்ள மல்டிப்ளை பண்ணால் 3 + 4i. தென் இதோட மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ் போன இதுக்கு கண்டுபிடிச்ச மாதிரியே தான் இதுக்கும் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இதோட மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸும் இதோட ரெசிப்ரோக்கல் தான், அதாவது 1/Z2. ஸோ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? 1/-3 - 4i. நான் இதுக்கும் கான்ஜுகேட் எடுத்து மல்டிப்ளை பண்ணுறேன். ஸோ -3 + 4i/-3 + 4i. என்ன ஆகும்? நியூமரேட்டர் அதே மாதிரி இருக்கும். டினாமினேட்டர் வந்து a², அதாவது -3² வந்து 9 ஆகும். இது வந்து -16 வரும். ஸோ -b²ங்கும் போது +16 அப்படின்னு ஆகிடும். ஸோ இதோட ஆன்சர் -3 + 4i/25. அடுத்து Z3. Z3ஓட அடிட்டிவ் இன்வர்ஸ் ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். அது வந்து -Z3, அதாவது -1 + i. ஸோ உள்ளே மல்டிப்ளை பண்ணால் -1 - i. நெக்ஸ்ட்டு இதோட மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ அதுவும் எல்லா இது மாதிரியும் 1/Z3 தான், அதாவது 1/1 + i. இதுக்கு நான் கான்ஜுகேட் எடுத்து மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு நியூமரேட்டர் அதே தான் வரும், அதாவது 1 - i. டினாமினேட்டர் வந்து 1² 1, i² வந்து -1, ஸோ +1 ஆகிடும். ஸோ தட் இஸ் 1 - i/2. இதுதான் Z3ஓட மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ்.